ஹாய் கைஸ், எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பட் சாப்பிடும்போதே அவளுக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு இருக்கா. இந்த இதில் கமிட்டிக்கு போவாள் அக்கா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா அப்பா தம்பி முடிச்சோன்னே அவன் சைலண்ட் ஆயிடுறான். எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை பேசாமல் நீ கொடுக்காத, நீ ஏன் அதை வச்சு செலவு பண்ணிக்கோ, ஸ்கூலை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தம்பி பேசிட்டு இருக்க. வாய் மூடு, இனிமேல் ஸ்கூல் என்ன டிசிஷன் சொன்னாலும் சரி நானும் உங்கள் அப்பாவை அக்செப்ட் பண்ணிப்போம், ஏன்னா பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் சரி நாங்கள் கரெக்டாக கூட வருவோங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு சப்போர்ட்டும் சொல்லலை, பண்ண மாட்டேன்னு சொல்ல இங்கே மீட்டில் போயிட்டுருக்க. இங்கே நம்ம ஹீரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தானே கமிட்டி மீட்டிங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிளானில் கூட நம்ம போகலாமா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஆமாம், என்ன இவன் நினச்சாலும் சரி அதை தானே பண்ண போகிறான் அப்படின்ட்டு எல்லா ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அவள் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பாடம் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன், இல்லைனா இந்த தப்பு மறுபடியும் பண்ணுவல, அது அவள் லைஃப்க்கு ஃப்ளாஷ் ஆகும், அதுக்கு தான் நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் ஹீரோயினும் இன்னொரு பக்கம் இவனுங்க வேறு இப்படி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கும் கமிட்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஆல்ரெடி இவங்க மெடிக்கலில் தான் பார்த்துருப்பாங்களே இவர் டேப்லெட் வாங்கிட்டு போனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபலும் வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாம் எழுந்துச்சு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க. உட்காருங்கன்னு பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு எதுனால வர சொன்னேன்னு தெரியும், அவர் நாவல் இந்த மாதிரி இப்படி இருக்குது, அதனால அது ரிலீஸும் ஆயிருக்கு, நம்ம டீச்சர்ஸை பற்றி எழுதியிருக்கா, அதனால தான் இதனால நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும், இது வெளியே தெரிஞ்சால் நம்மளோட ஸ்கூலவே மானமே போயிடும், அதனால தான் உங்கள் ஒப்பீனியனில் என்ன லைனாக சொல்லுங்கள், நான் அதை கேட்க தான் கூப்பிட்டாப்பிட்ருக்கேன். இது எல்லாமே இப்படி ஒரு விஷயத்தையே நாங்கள் எதிர்பார்க்கல, இது எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், இது எப்படி அப்பெல்லாம் எழுத முடியும், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இப்பெல்லாம் இல்லை, இத்தனைக்கும் அவங்க மைனர் கூட, அதனால் இப்போவே நம்ம கட் பண்ணாதான் உண்டு, இல்லைனா கண்டிப்பாக அதை நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு இருக்க. எல்லாருமே இவங்களோட ஒப்பீனியனும் கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா அவள் இன்னும் சின்ன பொண்ணு தானே, அப்போ அவளுக்கு திருந்திருக்கு தானே நீங்கள் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என் பொண்ணு பண்ணது தப்பு தானே, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் உங்களுக்காக இப்போ எவ்வளோ பண்ணியிருந்தாலும் சரி அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவங்க அம்மா மன்னிப்பு கேட்க இவங்களும் மரியாதை சொல்கிறாங்க. அவளை சரியாக நான் தான் வளர்க்கல போல, நான் தான் அட்டென்ஷன் அதிகமாக கொடுத்துருக்கணும், அவளை வளர்க்காதது ஏன் தப்பு தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி ஒரு அம்மாவாக என் பொண்ணுக்கு இருக்க ஒரு டேலண்ட் எப்படி நான் வளர விடான்னு சொல்ல முடியும். அவளுக்கு பிடிச்சதை அவள் பண்ணாதானே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் அவள் வாழ்க்கையே அதில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அவளை தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவன் திருந்திருக்கு, அதுக்கு என்ன அதை நிறுத்த பார்க்காதீங்கன்ட்டு இருக்க. ஆமாம், இப்போ ஆக்சுவல் விக்டம்ஸ் நீங்களா இல்லை டீச்சர்ஸா? பாவம் அவங்க தானே, இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லட்டுன்னு இருக்க. உடனே அடிமை டீச்சர் இருந்துதான். ஃபஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் வெரி ஷாக் ஆகிடுச்சு மேடம் இதை பற்றி கேட்ட உடனே. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொரு டைமும் யோசிச்சு பார்த்தோம், இது என்னந்து எப்படி ஓவர் கம் ஆகுதுன்னே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு கூட இது ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் தான், ஏன்னா இதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுதான் இருக்குது. பேசாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட ஃபஸ்ட்டு உங்கள் சைடு சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிறத நாங்களும் பண்ண போகிறோங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பிரின்சிபலோட முடிவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்களாம் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் என்னதான் இருந்தாலும் சரி எங்களோட கன்சென்ட் இல்லாமல் எங்களை பற்றி எழுதுனது தப்பு தான், பட் அதுக்குன்னு தண்டனை இல்லாமல் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹெவியான தண்டனை இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கைண்டாக இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் உங்கள் மானத்தையும் வாங்க பார்த்துருக்கா, அப்புறம் எப்படி நீங்கள் கைண்டாக இருப்பீங்கன்ட்டு எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க போடுற பிளானெல்லாம் பார்த்தா நல்லா பெருசாக தான் இருக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் தான் அவகிட்ட சொன்னேன், அவள் இந்த மாதிரி எனக்கு தெரியும் அவள் எழுத ஸ்டார்ட் பண்ணது, இருந்தாலும் அவளோட பேஷனை விட வேண்டாம்னு நான் தான் அவட்ட சொன்னேன், ஏன்னா அவளுக்கு நாவல் எழுதுறது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என் ஸ்டூடெண்ட்டை நான் எப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறது, அதனால தான் எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் அவளை என்ன ஒன்று பண்ணிக்கோ எழுதிக்கோ அப்படின்ட்டு இருக்கேன். அவள் இந்த மாதிரி நாவல் எழுதணும்னு ஆசைப்பட்றல, அதனால தானே இவ இப்படி ஒரு விஷயம் பண்ணா, அதனால தானே அவளை எழுது பரவாயில்ல அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன். அப்போது தண்டனை கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எனக்கும் தான் கொடுக்கணும், ஏன்னா அதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன், ஏன்னா அவளோட வாழ்க்கை எல்லாமே ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கும்போது எனக்கு வேறு வழி தெரியல அவளை எப்படி விடுற அப்படின்ட்டு. அவளோட சாய்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன், அதனால தான் அவளோட உண்மையான டேலண்ட்டை நான் வளர விட்டேன், அதனால அவளோட எனர்ஜி பேஷன் எல்லாமே வளர்ந்துருக்கே தவிர அந்த ஒரு விஷயத்தை தூக்கிட்டு அவள் மேலே எந்த தப்பும் இல்லை, அதனால தண்டனை எனக்கும் சேர்த்து கொடுங்கன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. சரிம்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்ருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அதுதான் எங்களுக்கே தெரியுமேனு பிரின்சிபல் சொல்கிறாங்க. அவ்வளவு பண்ணி எல்லாத்த பற்றி முடிச்சுட்டு இருக்க. நான் என்னோட பனிஷ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன், பட் எக்காரணத்தை கொண்டும் என்னை எழுத வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க, என்னால் எழுதாமையும் இருக்க முடியாது, ஏன்னா அதுதான் இது வரைக்கும் எனக்கு எல்லாமே இருந்திருக்கு. என் லைஃப்லேயே இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது ஒரே விஷயம்னா அந்த ரைட்டிங் மட்டும்தான், அது இல்லைனா நான் என்ன ஆவான்னு கூட தெரியாது, நான் பண்ணது தப்பு தான், நான் எழுந்தாலும் சொல்லிக்கிறேன், நான் ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட்டே ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த நாவல்ஸை எழுதிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா இனிமேல் தப்பு பண்ணாமல்
எல்லாமே எழுதுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, நான் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி 4 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறேன், இப்போ எல்லாம் டிஸ்மிஸ் அப்படின்ட்டு எல்லாருமே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் நிம்மதியாக இருக்குது. பட் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, 4 மணி நேரத்தில் என்ன நடக்க போதோ நாளைக்கு நாள் அப்படின்ட்டு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என் பொண்ணு பெரிய தப்பு பண்ணிட்டா, எல்லாரும் பெரிய மனசு பண்ணி மடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் சரி, ஹீரோயினோட அம்மா அப்பாவும் சரி எல்லாம் கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே சரி, நம்ம ஹீரோயினுக்கு தான் அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. சரி வாங்கம்மா நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவள் ஸ்டாஃப் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட ஜாட காமிச்சிட்டு இருக்கா. சரி நீ எப்படியாச்சும் மைண்டை கன்வின்ஸ் பண்ணு அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. போன உடனே சரி நீயும் கிளாஸ் போ அப்படின்னு பிடி சார் சொல்கிறாங்க. நாங்களாம் இங்கே வெயிட் பண்ணணும்ல ஹீரோ வர வரைக்கும் இருக்க. இல்லை என்ன மன்னிச்சிடுங்க, நான் என்னதான் இருந்தாலும் பண்ணது தப்பு தான் சார். நம்ம ஹீரோயின் அவங்ககிட்டயும் கேட்குறா. நான் கூட நினச்சி கூட பார்க்கல நீ நாவல்லாம் அப்படி எழுதுவேன்ட்டு, சூப்பராக எழுதிட்டு போ அப்படின்ட்டு என்கிட்ட டவுட்டு கேட்டு கடைசியில் என்ன வச்சு நாவல் எழுதிட்டலன்ட்டு நம்ம சின்ன கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் இல்லை சாரி அப்படின்ட்டு இருக்க. பரவாயில்ல, இனிமேல் கதையை கொஞ்சம் ஓனாக எழுதுன்ட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் இப்பெல்லாம் நீ எழுதவே கூடாது, உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்ட்டு. நான் நினச்சா இப்போவே உன் மேலே கேஸ் போடுவேன், நான் போட்டா வேணாமா அப்படின்ட்டு நம்ம அடிமை டீச்சர்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். யாராய்மா அப்படின்ட்டு அவெல்லாம் சும்மா வளரிட்டு இருக்கான். நீ இதை பற்றி கவலைப்படாத, இனிமேலாச்சும் நல்ல கதையாக எழுது ஓகேவா, இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காத, மைண்டில் போட்டுக்காத அப்படின்ட்டு ஷின்னும் சரி பிடி மாஸ்டரும் சரி அப்படியே கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு இருக்க. ஹீரோயினும் சரி அவங்க கிளம்புறேன் அப்படின்ட்டு அவளும் திரும்பி பார்த்துட்டே கிளம்புறா. என்ன இருந்தாலும் சரி என் மனசே ஏற்றுக்கல, இவன் மேலே கேஸ் போடுற வரைக்கும் எனக்கு ஏற்றுக்காதுன்னு அனிமி டீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போவே நான் கேஸ் போட போகிறேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்காதமா, அவன் ஒரு லூஸு அப்படின்ட்டு. என்ன பார்த்தா ஏன்டா அவள் கேரக்டரில் வில்லன் மாதிரி காமிச்சிருக்கா, என்னை பார்த்தா அப்படியா இருக்கு, நான் எவ்வளோ பெரிய நல்லவன்டா, என்ன போய் என் இப்படி நீ காமிச்ச அப்படின்ட்டு விட்டு அவகிட்டே சண்டைக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோயினா பைத்தியக்காரனா காமிச்சிருக்கணுண்டாங்கிற மாதிரி மனசில் பேபேன்னு பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு எஸ் ஆயிடுறா. சரி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு. அங்கே போன உடனே என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு எல்லாம் பதறி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 நாள் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே 4 நாளா அப்படின்ட்டு படிப்புக்கெல்லாம் மனசே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி என்னை பற்றி கண்டுபிடிச்சிட்டாரு, அதை அவர் ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு. இனிமேல் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்ன அப்படின்ட்டு அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. படிப்ஸ் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ எல்லாத்துக்கும் ஹீரோக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் சரி அந்த புக்கை இப்போ பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இவர் ரைட்டிங் பிடிச்சி போயிருக்கு, அதனால ஒரு சின்ன பொண்ணு தானே மன்னிக்கலாமே அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாவல் ஆர்டிஸ்டோட லைஃப் கதையில் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஒரு நாவலுங்கிறது அதை எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ வேல்யூன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவளோட கதை மட்டும் ஹிட் ஆச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ பெருமை அப்படின்ட்டு. இது நேஷனல் லெவல் அப்படி இப்படின்லாம் பப்ளிஷ் ஆகும்னு இருக்க. ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டோட வியூஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு சரியான ஹிட் அடிச்சிருக்க போல எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க அப்படின்ட்டு. அதனால இப்போ என்ன அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க. மேம் இவங்க மட்டும் இதில் தான் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா, ஏன்னா கமெண்ட்ஸில் பாருங்கள் அத்தனை பேர் எழுதியிருக்காங்க. மேபி அது ஒரிஜினல் ஸ்டோரின்னு தெரியாமல் அவங்க வெளியிருந்து எழுதுனாங்கன்னு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு, இதை விட நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டியே தேவையில்லை தெரியுமா அப்படின்ட்டு. இந்த ஸ்கூலோட ரெப்புடேஷனில் இதாகாது, அதுக்கு பதிலாக நம்ம ஸ்கூல் நல்லா பெருமையாக தான் இருக்கும். ஏன்னா இது உண்மை கதைனே நம்ம சொல்ல போகிறது இல்லையே, அந்த கற்பனையில் ஸ்டாஃபை பற்றி இல்லைன்ற ஒரு நியூஸ் வெளியே வந்தால் போதுமேங்கிற மாதிரி அவன் உட்காந்து மண்டே கழுவிட்டு இருக்கான். என்ன நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் சரியாக தான் இருக்குது, ஏன்னா அந்த ஹாரி பாட்டர் அதெல்லாம் யார் இப்போல்லாம் எழுதுவா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பிரின்சிபலும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் 4 நாளும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களா, ஐ மீன் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களே. அதுக்கப்புறம் வருது ஏதோ இந்த மாதிரி நாங்கள் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தோம் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உனக்கு ஸ்டோரி எழுதுறது பிடிக்கும், அதனால நீ தப்பாக தான் எழுதி வச்சிருக்க, இதெல்லாம் மேட்டர் இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் சரி உனக்கு நாங்கள் ஜென்யூனான ஒரு தண்டனை கொடுக்க போகிறோம். ஆனால் உன்னோட ட்ரீமிலேருந்து உன்னை தடுக்க போகிறதும் இல்லை. பட் அதே சமயம் உனக்கு இந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சதும் தெரியணும் அப்படின்ட்டு 4 நாள் சஸ்பென்ஷன் கொடுத்துட்றாங்க. ஓகேவா, 4 நாள் நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நான் சந்தோஷம் தாங்கலை, ஏன்னா இவ ஸ்கூலை விட்டே தூக்கிடுவாங்கல்ல நினச்சா. அடைக்கு வந்தது தலகனையோட போச்சுட்டு இருக்க. இன்னும் என்னையும் நாவலில் வச்சிருக்கேன்னு பிரின்சிபல் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்ன 5 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோன்னே எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஒரே சந்தோஷம். நல்ல வேலை 5 நாளில் முடிஞ்சு அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே ஒரு குட் நியூஸே இல்லை, வா நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி வேறு வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதோ என்னதான் இருந்தாலும் சரி நீ ஆல்ரெடி ஹிட் வேறு அடிச்சிருக்க, அதனால சரி எல்லாத்துக்குமே பார்ட்டி கொடுக்கணும் புரியுதா. அதே மாதிரி நீ இன்னும் நிறைய நாவல்ஸ்லாம் எழுதணும், அது எல்லாமே நல்லா பெரிய ஹிட் ஆகணும் ஓகேவா. இந்த மாதிரி ஒரிஜினல் காப்பிரைட்ஸ்லாம் இல்லாமல் அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டு குதிச்சுட்டு இருக்காங்க. சரி வாங்க போகலாம் அவங்களுக்கு கேட்ட போது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. கிளாஸில் உட்கார வச்சுட்டாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டாரு. வந்த உடனே அவரும் சுற்றி பார்க்குறாரு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. அது ஒன்றும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நானும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபேவரிசம் காட்டுறங்காட்டி தானே இவ்வளோ பிரச்சனை வருது, அதுக்கு நானும் சாரி சொல்கிறேன். பட் நான் ஃபேவரிட்டிசம்லாம் காட்டல, இந்த மாதிரி ஒருத்தவங்களோட ட்ரீமுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன் அவ்வளோதான். அந்த இடத்துல யாராக இருந்திருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். இனிமேல் எதாக இருந்தாலும் சரி நான் மோர் அட்டென்ஷன்
அட்டென்ஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் இன்னும் நல்லா கவனிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்க எல்லாருமே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கா. போன உடனே சரி சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ எதுக்கு இங்கே பார்க்க வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், ஏன்னா நீங்கள் எனக்கு நிறையா பண்ணியிருக்கீங்கன்னு இருக்க. சரி அதை சொல்லவா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் இந்த பேரண்ட்ஸு டீச்சர்ஸு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணீங்க, நீங்கள் ஏன் பண்ணணும், நீங்கள் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை அப்படின்ட்டு இருக்க. ஏன்னா எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அதனால் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஸ்டூடெண்ட்டு மட்டும்தானா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு கேட்டுட்ருக்க. ஆமாம், ஏன்னா நீயும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், உனக்கும் கொஞ்சம் கைண்ட்னஸ்லாம் வேணாமா, அதனால் இனிமேல் கொஞ்சமாச்சும் ட்ரபிள்லேருந்து வீட்டில் இருந்து கொஞ்சம் வேலையை பாரு, அதுக்கப்புறம் நீ எல்லாம் மும்பைலுக்கு ஆரம்பிச்சுக்கோ பழையபடின்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன அவர் இப்படி பண்ணிட்டாருன்ட்டு ஒரு 5 நாள் பார்த்தேன்னா நிம்மதியாக உட்காந்து டே 4 டே 3ன்னு படுத்துட்டு சாப்பிட்றது தானே வேலையே, அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஒரு நாள் முடிஞ்சிருது, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்துடுது. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா விடிஞ்சா ஸ்கூலுக்கு போகிறங்கிற சமயத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆமாம் ட்ரை பண்ணுறா அப்படின்ட்டு, இப்போ வாட்ச் நீ கடைசியாக டிசைட் பண்ண போறியா அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அந்த சர்ச் இதெல்லாம் இருக்குல்ல, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுறங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்தோடனே சரி எல்லாரும் ஒரே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எப்படியோ எவ்வளோ கஷ்டப்பட்டோம், என்ன பிரச்சனையை தாண்டிட்டு நீ வந்துட்ட அப்படின்ட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு இந்த கேக்கு சாக்லேட்டுன்னு அது இது வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயின் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் வேற போயிடுவேன் அப்படின்ட்டு ஜெனி பார்த்தேன்னா உனக்காக நான் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தேன், இது வரைக்கும் நீ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ ஓகேவா, நான் போனால் என்னெல்லாம் மறக்கக்கூடாது ஓகே, இதே மாதிரி நீ நல்லா பெரிய பெரிய நாவல்லாம் எழுதணுன்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. எப்படி தான் அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்லாம் ட்ராமாவில் இருக்காங்களோ இல்லையோ அதே மாதிரி இவங்க இருக்கால சிடுமூஞ்சி, அவள் தனியாக கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், மேபி அவர் உங்ககிட்ட ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறாரு, நான் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் நான் தப்பாக பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு சிடுமூஞ்சி பொண்ணு பார்த்தீங்கன்னா வாயை விட்டு மன்னிப்பு கேட்குறா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நீ பண்ணது கரெக்டு தான், இல்லைனா நான் பண்ணது தப்புன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், இனிமேலாச்சும் ஒரு கரெக்டான நாவல் ஆர்டிஸ்ட் எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி நான் ஸ்டோரி எழுதணும், அப்போ தானே என் கதைக்கும் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்க. சரிவா ஆடிட்டோரியம் போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசாமல் போயிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க இன்றைக்கி ஏதோ ஒரு ஆடிட்டோரியமில் ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்குறாங்களாமா. நான் அவங்க கிட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, நான் பண்ணி கொடுத்துட்டு வரேன் நீ போ அப்படின்ட்டு ஹீரோயினும் போகிறா. அந்த இடத்துல அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு நான் என்னதான் இருந்தாலும் சக்காலத்தி மாதிரி தான் மனசில் திட்டிட்டு இருக்கா, இருந்தாலும் ஒரு நான் தெரிஞ்சவங்களாச்சேன்னு போயிட்டுருக்க. அவங்களும் என்னம்மா எப்படி இருக்க அப்படின்ட்டு, இன்றைக்கி நான் வேற லெக்சர் கொடுக்க போகிறேன், எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் தான் ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, எங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸில் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் வேணால் ஸ்டேஜில் பேசுங்களேன் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மைக்காட்டை இருக்கும், அதை கொடுக்குறதுக்கு தான் ஒரு வர சொல்லியிருப்பாரு. சரி இந்தா நீ கிளம்பு, நாங்கள் 2 பேரும் வந்துடுறோம் அப்படின்ட்டு லெக்சர் ஸ்டார்ட் ஆகிடும்லன்ட்டு ஹீரோயின் போசல. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது, நான் நல்லா பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு மனசு ஒரு பக்கம் ஹீரோ கிட்ட தானே இருக்கும், அவள் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கே ஆடிட்டோரியத்துக்கு வந்துடுறா. வந்த உடனே எங்கே போயிட்ட அப்படின்ட்டு எதனா சொன்னாங்களான் இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து சும்மா ஸ்பீச் கொடுக்குறாங்களாமா அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்களும் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் பண்ணோடனே சரி அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க, அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து அவங்க எப்படியெல்லாம் அந்த மேரத்தானு அந்த கோல்டு மெடல்லாம் ஜெயிச்சாங்கன்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க ஒன்று பேச பேச பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக வருது. ஏன்னா ஒரு சாதாரண பொண்ணு எப்படா இவ்வளோ தூரம் போக முடியும்ன்ட்டு அவளே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு அவங்க காம்படிஷன் ஸ்கூலில் ஜெயிச்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையராக போனது, அதுக்கப்புறம் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சதுன்ட்டு அவளுக்கு என்னதான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஜெலஸ் இருந்தாலும் அவங்கள அவ்வளோ அடோர் பண்ணி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க ஸ்பீச்சை கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே மனசெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி கை தட்டிக்கிட்டு இருக்காச்சா, இவ்வளோ திறமையான பொண்ணாக இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம குரூப் ஃபோட்டோ ஹீரோ தான் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாருமே எடுத்து கொடுத்து தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா பார்த்தீங்கன்னா லைனில் நின்று நம்ம மிஸ்ஸு கூட தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்கா எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறத. நம்மளும் போய் ஒன்று எடுத்தா என்னங்கிற மாதிரி தான் அவளுக்கு தோணுது போல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லைனில் நின்றுட்டு இருக்கா. அங்கே எல்லாரும் லைனாக எடுத்து போனதுக்கப்புறம் என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு அவளும் ஃபோனை கொடுத்துட்டு நம்ம மேம் இருப்பாங்களே அவங்க கிட்ட போய் கேட்டுட்ருக்கா. வா நீ தான் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஆச்சு, வந்து எனக்கான போஸ்ட் கொடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா என் ஸ்டூடெண்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்குவிஸ் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல, டக்குன்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் படி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவ்வளோ
அவளும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சீக்கிரமாக போய் படிக்கலான்னு போயிட்டுருக்கா. ஹீரோவை அவ்வளோ பேச போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே மனசே இல்லை. அவங்க என்னதான் இருந்தாலும் சரி கிரேட் கப்பலாக இருப்பாங்களே அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஆமாம் அது எனக்கே தெரியும், ஏன்னா அவங்க எப்போவுமே அவ்வளோ திறமையாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோக்கு தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்ன ரிசர்ச் பண்ண வரப்போறியா இல்லை இங்கே கடைசி வரைக்கும் இருக்க போறியாங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக நேரம் கரெக்டாக இருந்தால் என் மனசு மறந்து நான் அங்கே வருவேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெசிஷனில் இருக்க. சரி நீ கிளம்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர் காரை ஓப்பன் பண்ணி விடுறாரு. அவளும் என்னை கிளப்புறதுலேயே இரு பாய் அப்படின்ட்டு 2 பேரும் பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு கிளம்பிட்டு இருக்கா. அடுத்து இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு ஐடியா மட்டும் வச்சிருக்காரு. வழக்கம் போல் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குல்ல, அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அவங்களோட ஆன்சர் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டா. பட் என்ன ஒரு விஷயம், எல்லாருமே ஒரு சமம் 1 மணி நேரத்தில் சால்வ் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் சாயந்தரம் வரைக்கும் அந்த சமையை வச்சுருக்காருவாளே, அதே நிலமை தான். அப்படியே ஒவ்வொரு இதுவும் நம்ம ஹீரோயினும் போடுறா போட்டுக்கிட்டே இருக்கா. எல்லாரும் பேப்பர் கொடுத்துட்டே கிளம்பிட்டாங்க. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. தோ கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சீக்கிரமாக சப்மிட் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் அப்போ கூட எழுதிக்கிட்டே இருக்கா. ஹீரோ இதுக்கு மேலே விட்டால் நம்ம தூங்க முடியாதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ எழுதி முடிப்பா அப்படின்ட்டு. போதும் பேப்பரை கொடு, இப்போவே கொண்டு வா அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட கடிச்சு போய் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எப்படியோ அவள் கொஞ்சம் ஆன்சர் எழுதியிருப்பா போல, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா. இவ்வளோ நேரமா ஏன் லேட்டு அப்படின்ட்டு அவங்களும் கொடுத்துட்ருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்சர் கொடுத்துட்டு அவள் பேசாமல் நின்றுட்டுருக்கா. என்னென்ன சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன் நின்றுட்டுருக்க, எதனா பேசணுமாங்க சொல்லுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் ஆன்சர் எழுதியிருக்கோ பார்க்குறாங்க. என்ன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருப்படியாக தான் எழுதியிருக்கா. நான் உங்ககிட்ட எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தான் என்னோட பெஸ்ட் டீச்சர் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்களும் நீங்கள். அதை விட முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு இந்த ரொமான்ஸுங்கிற விஷயம் பார்த்ததே உங்ககிட்ட தான். உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு. ஐ மீன் நான் ரொம்ப அந்த வகையிலலாம் சொல்லலை, சீரியஸாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. ஃபஸ்ட்டு இது நீ ஒழுங்காக படி அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் எழுதினதை படித்து கட்டுறா. பட் அதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் எழுதியிருப்பா. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ஒரு லெட்டரில் உன்னால் எழுத தெரியா அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, நான் என்ன எழுதணும்னோ அதை நேராகவே சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வாழ்க்கையிலே எனக்கு அப்சல்யூட் ரொமான்ஸுன்ட்டு ஒன்று கிடைச்சதுன்னா அதோட வேல்யூ என்னென்னா அது நீங்கள் மட்டும்தான். மேக்ஸில் நான் பார்த்தது ஒன்று தனியாக இருக்கும், அதுக்கிட்ட எல்லாமே வந்து மிங்கல் ஆகும்ல, அதே மாதிரி தான் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மாறுச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் அவர்கிட்ட இன்டைரக்டாக ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நிற்க. ஹீரோ அப்படியே ஷாக்கில் நிற்கன்ட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதோட நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்ப ஸ்பெஷல் எபிசோடு கூட. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம அடுத்து ஃபைனல் எபிசோடில் இருப்போம். குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடும் இந்த ட்ராமாக்கு. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஃபைனல் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.